போவாதா எங்கள் குலமாதா. அண்ணா இந்த ஆபீஸர் வர்றாருண்ணா. வராரா? வா. வணக்கம் சார். வணக்கம். ஒரு செய்தி சார். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்தி? நீ ஆபீஸ்ல இருக்கும்போது சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்கலாம் சார். நான் வந்து ரிட்டையர்மெண்ட், என்னை பார்க்க சில பேர் வந்திருந்தாங்க. சரி. நீங்க புதுசா வந்திருக்க ஆபீசர், உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு எதுக்க பேச முடியாது, அதனாலதான் வந்தேன். இது முக்கியமான விஷயம். ஆமா முக்கியமா, வாங்கலேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. இருப்பாந்தா சரிண்ணே சொல்லுங்க. என்ன நம்மளை விட்டுட்டு தனியா போய் ரகசியம் பேசுறானுங்க? அப்படி என்ன சுத்தம் பண்ற ரகசியம்? என்னடா நடக்குதுங்க? அது வந்து சார், நான் இந்த ஊருக்கு டூட்டி மாத்து வரும்போது ஒரே தண்ணி பஞ்சம். சரி. அதனால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணி போட்டு ஒரு கிணறு வெட்டுவோம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணேன். சரி. ஒரு 3 லட்ச ரூபா சாங்ஷன் ஆகி வந்துச்சு. சரி. அந்த பணம் வர்ற நேரத்துல மழை, கடுமையான மழை, குளம், குட்டை, ஏரி, கம்மான்னு சொல்லி தண்ணிலாம் நிரம்பிருச்சு. சரி. இது அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சா, சரி ரைட்டுன்னு அந்த பணத்தை நான் சொந்த யூஸ் பண்ணிட்டேன். சொந்த யூஸுக்கு? ஆமா, உங்க சொந்த யூஸ் பண்ணிட்டேன். சரி. அதுக்கப்புறம் அந்த டேங்கு அது இதுன்னா நிறைய ஸ்கீம்லாம் புதுசு புதுசா வந்தோடனே அந்த இதாயிருச்சு. அதனால ஆக மொத்தத்துல கிணறு வெட்டலை சார். இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். அந்த விஷயமா எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை பார்த்து நான் சரி பண்ணணும். ஆமாம். விடுங்க சார், விடுங்க சார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரே ஆள், அப்புறம் என்ன உங்களுக்கு செய்யாம பார்த்துக்குவோம். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக. போயிட்டு வரோம். பார்த்து. போமா சரிண்ணா. என்ன என்னண்ணா ரகசியம் பேசுனீங்க? ஒண்ணும் இல்லப்பா, ஆபீஸ் நிர்வாகம் இவ்வளவு நாளா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இப்ப புது ஆபீசரு, அங்க சில விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து சொல்லணும்ல, இங்க உள்ள நிலவரம், அதை எடுத்து சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. போமா. வாங்க வாங்க, உட்கார எடுங்க. உட்காரு. 6 months later. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க சார் இங்க? இப்படி வாங்க சார். எங்க சார் இங்க? பக்கத்துல ஒரு வேலை அப்படியே. சரி. இப்ப எப்படி கிராமம்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சி வச்சா? எல்லாம் எப்படி செட் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் நம்ம செட் ஆயிடுச்சு. சரி 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 சார். இந்த சொல்லியிருந்தேனே அந்த விஷயம் ஏற்கனவே சொன்னீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேலை அந்த வேலையை முடிச்சாச்சு. அப்படியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சார். எப்படி சார் முடிச்சீங்க? நீர்த்தேக்க தொட்டினால இல்ல சார், பிரதமரோட வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம், அதை வச்சு சரி பண்ணி முடிச்சிட்டேன் சார். அதான் எப்படி சார்? வீட்டுக்கு வீடு தண்ணி வசதி இருக்கிறதுனால நீங்க வெட்டிய கிணத்தை யாரும் பயன்படுத்தலை. அதனால பயன் இல்லாம அந்த கேணி இருக்கிறதுனால ஆடு மாடு மனசெல்லாம் தவறி விழுந்துருவான்னு சொல்லி பயன்பாட்டற்ற நிலையில் இருப்பதனால் அதை வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த இடத்துக்கு 4 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணி கிணத்தை மூடிட்டேன். வேலை முடிஞ்சிச்சு. மூடுறதுக்கு 4 லட்சம் ரூபாயா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்க பிரச்சனை சால்வ். பார்த்தா சார். வாங்க சார். வாங்க சார். சரி. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவனே.